வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த நியூமெரிக்கல் பார்ப்போம். A long cylinder of charge density lambda 1. இந்த சிலிண்டர் லாங் சிலிண்டர், நம்ம அதில் போர்ஷன் எடுத்துக்குவோம், எல்லுன்னு எடுத்துக்குவோம். இதில் வந்து lambda 1 லைன் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இஸ் சரௌண்டட் பை another conducting cylinder, this cylinder of line charge density minus lambda 2. Find E at space in between the cylinder. இந்த சிலிண்டருக்கு இடையில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கணும். இந்த சிலிண்டருக்கு வெளியிலையும் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a line charge is equal to lambda by 2 pi epsilon naught into lambda. ஏன்னா இப்போ வந்து ஒரு லைன் சார்ஜ் வச்சோம்னா அட் a distance R1 என்ன சுற்றி ஒரு சிமெட்ரி கிடைக்கும். எல்லா சிலிண்டர் சேர்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் இதில். ஓகே, ஆஃப் R1. ஸோ சார்ஜஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட். இது வந்து ப்ளஸ் லேம்டா. ஸோ ப்ளஸ் சார்ஜ் வில் பி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஃபார் ஏ லைன் சார்ஜ் அதுக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்கும். இந்த சிலிண்ட்ரிக்கல் சிமெண்ட்டில் சார்ஜ் வில் பி அந்த சர்ஃபேஸ், இன்சைடில் கிடையாது. ஸோ ஃபார் சிலிண்டர் 1, இதை 1ன்னு வச்சுக்கோங்க. 1. நம்ம அடுத்தது என்ன கேட்குறோம்? ஸ்பேஸ் பிட்வீன் த சிலிண்டர். இந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த சிலிண்டருக்கும் இந்த சிலிண்டருக்கும் இடையில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சிம்பிள் காஸியன் சர்ஃபேஸை நம்ம இங்கே பண்ணுவோம். அட் ஏ டிஸ்டன்ஸ் R1ன்னு வச்சுக்கோம். இது R1ன்னு வச்சுக்கிட்டோம்னா அட் ஏ டிஸ்டன்ஸ் இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி தான் நமக்கு கிடைக்கும். காஸியன் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ காஸியன் சர்ஃபேஸ். ஏன்னா நம்ம காஸியன் சர்ஃபேஸ் ஆஃப் R1 இந்த இடத்துல தான் நம்ம இந்த சிலிண்டருக்கு இடையில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணுங்கிற போது லைன் சார்ஜினால தான் இப்போ இன்னொரு சிலிண்டர் இப்படி இருக்குது. இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது lambda 1 ப்ளஸ் lambda 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு லைன் சார்ஜ் மைனஸ் lambda 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் லைன் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை த கான்ஃபிகரேஷன் L. ஸோ இந்த சார்ஜுக்கு சிலிண்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்பிட்வீன் இந்த ரெண்டு சிலிண்டருக்கு என்ன ஒரு காஸியன் சர்ஃபேஸை அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஆக்சிஸ்லேருந்து அட் ஏ டிஸ்டன்ஸ் R1ல் நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதுதான் காஸியன் சர்ஃபேஸ். ஸோ காஸியன் சர்ஃபேஸுக்கு போது வில் அப்ளை த காஸியன்ஸ் லா. காஸியன்ஸில் என்ன வருது? இன்டெக்ரல் flux is equal to electric field in between is equal to lambda by 2 pi epsilon naught into R, the distance R1. in the distance, suppose இந்த லைன் சார்ஜ்லேருந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ this is Rனா electric field is equal to E into lambda by 2 pi epsilon naught into this distance R. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஏன்னா இதுக்கு இடையில நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைன் சார்ஜ் டென்சிட்டினால் சார்ஜ் வந்து இங்கே இப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. இது பாசிட்டிவ் சார்ஜ். லேம்டா பாசிட்டிவ்னா சார்ஜும் பாசிட்டிவாக தான் இருக்கும். லேம்டா பை E is equal to lambda by R1. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அட் திஸ் சர்ஃபேஸ். ஸோ நம்ம பார்ப்போம். ஃப்ளக்ஸ் என்னது? Flux is equal to what is flux? E into ds. Is equal to charge inside by epsilon naught. So charge inside. So what is this one? E, where E into ds into cos 0 degree வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டிஎஸ் வெக்டர் எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ்ங்கிறதுல இந்த டைரெக்ஷனில் போகும், டிஎஸ் வெக்டர் இந்த பக்கம் போகும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் டிஎஸ் இஸ் 0 degree இஸ் ஈக்குவல் டு Q in
by epsilon naught. Right. First நம்ம எதுக்கு படிக்கிறோம்? For case 1 space between the two cylinders. Okay, so this is equal to E into ds cos 0 is equal to 1 into charge inside by epsilon naught. Charge inside நம்ம எப்படி எழுதிக்கலாம்? charge is equal to lambda into L அப்படின்னு எழுதிக்கலாம். So what is this area? E is equal to E into area is equal to charge inside நம்ம எழுதிக்கலாம் lambda into the length. lambda இந்த lambda வரும் charge inside. இந்த சிலிண்டர் காசியன் சிலிண்டருக்குள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சார்ஜ் டியூ டு திஸ் சார்ஜ் ஒன்லி, ஏன்னா இது வெளியில் இருக்குது. ஸோ சார்ஜ் இன்க்ளூடட் இன் திஸ் காசியன் சர்ஃபேஸ் இஸ் equal to சார்ஜ் டியூ டு திஸ் இன்னர் சிலிண்டர் ஒன்லி. இன்னர் சிலிண்டர் எவ்வளோ இருக்கும்? இன்னர் சிலிண்டரில் lambda 1 positive lambda 1 into L. So what is this area? E into area of the Gaussian surface. This Gaussian surface is equal to 2 pi into R1 into L is equal to lambda 1 into L, or E is equal to, or E in between the first case, E in the first case is equal to lambda 1 L divided by 2 pi R1 into L. So L அடிபட்டா, so the equation becomes 2 pi charge by epsilon naught 0 மிஸ் பண்ணிட்டோமே, divided by epsilon naught divided into epsilon naught. So E in the region 1 in between these two cylinders is equal to lambda 1 by 2 pi epsilon naught R1 is the answer for the first question. Second question, outside the large cylinder. See, ஒரு லைன் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது, அதனால ஒரு சிமெட்ரி எடுத்துருக்கோம். இன்னொரு சிலிண்டர், திஸ் இஸ் lambda 1 minus, this is minus lambda, this is plus lambda 1, and இது another cylinder இருக்குது due to minus lambda 2 அது ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது. நவ் நம்ம எங்கே கேட்குறாங்க? நமக்கு அவுட் சைட் த லார்ஜஸ்ட் சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கு வெளியில். ஸோ வி வில் கன்ஸ்ட்ரக்ட் எ Gaussian surface like this. Gaussian surface, அப்போ the Gaussian surface எப்படி இருக்கும்? Gaussian surface will be like this. சிம்பிளிசிட்டிக்காக போடுறது. இங்கே சின்ன சிலிண்டர் இருக்கும், இங்கே ஒரு சின்ன சிலிண்டர் இருக்குது, பெரிய சிலிண்டர் அதை சுற்றி இன்னொரு சிலிண்டர் இருக்குது. இந்த இடத்துல கேட்குறாங்க அவுட் சைட் திஸ் 2 cylinders. அப்போ இந்த இடத்துல இதை R2ன்னு வச்சுக்கோ. ஸோ வில் கன்ஸ்ட்ரக்ட் ஏ Gaussian surface like this. அவுட் சைடு பார்க்குற போது ஒரு Gaussian surface நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் Gaussian. இது ஒரு சிலிண்டர், அதை சுற்றி அதுக்குமே இன்னொரு சிலிண்டர். ஸோ இந்த இடத்துல கேட்குறாங்க அந்த டிஸ்டன்ஸை நம்ம R2ன்னு வச்சுக்குவோம். ஸோ இட் மீன்ஸ் அவுட் சைட் த லார்ஜர் சிலிண்டர். இந்த லார்ஜர் சிலிண்டருக்கு வெளியில் சிலிண்டரில் இது ஒரு லைன் சார்ஜ் டென்சிட்டியில் மைனஸ் lambda ப்ளஸ் lambda 1, இன்னொரு இதனால் மைனஸ் lambda 2 இருக்குது. ஸோ இன்னரில் ப்ளஸ் lambdaங்கிறதுனால சார்ஜஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ளஸ்லாம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். அதே மாதிரி இங்கே அவுட்டரில் வந்து மைனஸ் lambda 2 சார்ஜஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் மைனஸ் சார்ஜ். ஸோ நம்ம வந்து எங்கன்னா அந்த 2 சிலிண்டருக்கு வெளியில் பார்க்க போகிறோம். வெளியில் பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும்? ஸோ அட் எ டிஸ்டன்ஸ் வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அதை சுற்றி நம்ம லைன் சார்ஜிங்கிறதுனால நம்ம வந்து சிலிண்டிக்கல் சிமெட்ரி எடுத்துக்கிறோம். இதுதான் Gaussian surface. ஸோ நம்ம பழைய ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணோம். சேம் காஸ் லாவை யூஸ் பண்ணோம். காஸ் லாவை யூஸ் பண்ணும்போது ஒரு சிலிண்டர் இங்கே இருக்குது, ஒரு சிலிண்டர் இப்படி இருக்குது, இன்னொரு சிலிண்டர் இப்படி இருக்குது, Gaussian சிலிண்டர் இப்படி இருக்குது, Gaussian surface.
Gaussian surface at a distance R2 இருக்குது. So what is the charge enclosed in the Gaussian surface? In Gaussian surface charge enclosed in the இந்த சார்ஜும் பாயிண்ட் வெளியில் இருக்குது, இதனால ஒரு சார்ஜ் இருக்குது, இதனால ஒரு சார்ஜ் இருக்குது. அது λ1, இன்னொன்று λ2, ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொரு வந்து பாசிட்டிவ், அவுட்டர் வந்து நெகட்டிவ். ஸோ சார்ஜ் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டியூ டு இன்னர் சிலிண்டர் ப்ளஸ் சார்ஜ் டியூ டு அவுட்டர் சிலிண்டர். இது காசியன், வெளியில் இருக்கிறது காசியன், இது இன்னர், இது அவுட்டர். இதில் என்ன இருக்கும்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு λ இன்ட்டு எல். ஸோ இன்னர் சிலிண்டரில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இன்னர் வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால λ1 ப்ளஸ் λ1 இன்ட்டு லென்த்து சேம். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இன்ஃபினிட் சிலிண்டர், இன்ஃபினிட் லைன் சார்ஜ் இருந்தாலும் ஒரு லென்த் எடுத்துக்கிறோம் L1 ப்ளஸ் சார்ஜ் இந்த அவுட்டர் இந்த சிலிண்டர் சார்ஜ் அந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும். சார்ஜ் எப்போதும் சர்ஃபேஸில் தான் இருக்கும். லைன் சார்ஜினால சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்குது, அதில் லைன் சார்ஜ் வெளியில் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் λ2 இன்ட்டு எல். ஏன்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு λ ப்ளஸ் எல். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர், இந்த சிலிண்டர் இதோட சார்ஜை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு, இதோட சார்ஜை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதோட சார்ஜ் இன்னர், இது அவுட்டர். λ1 இன்ட்டு இது ப்ளஸ்ஸுங்கிறது λ1 எல், இது மைனஸ்னா மைனஸ் λ2 எல். ஸோ சார்ஜ் இன்சைட் த Gaussian surface is equal to L வெளியில் எடுத்துகிறோம், L into λ1 minus λ2 charge. And surface integral of E dot ds is equal to charge inside the Gaussian surface divided by epsilon naught. So this is equal to E into integral S ds of the Gaussian surface. ஏன்னா நம்ம காசியன் சர்ஃபேஸில் இந்த பாயிண்டில் பார்க்குறோம். அப்போ காசியன் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். காசியன் சர்ஃபேஸோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு Q in by epsilon naught. So integral is equal to E into S surface, the surface area of the Gaussian cylinder divided by Q in into epsilon naught. So surface இது என்ன வரும்? This is equal to E into angle, E into ds into cos theta வரும், cos theta வரும். See இந்த சர்ஃபேஸில் இது ds வெக்டர், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ தீட்டா ஆங்கிள் பிட்வீன் ds வெக்டர் அண்ட் E வெக்டர் இஸ் equal to 0. ஸோ cos 0 இங்கே என்ன வரும்? cos 0 is equal to E into ds into இங்கே என்ன வரும்? into cos 0, cos theta பதில் 0ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு magnitude of both the vectors, magnitude angle between these two vectors. So this is equal to surface integral. ds stands for Gaussian surface. So E into S. So this is equal to E. What is surface area of the Gaussian surface? Gaussian surface is at a distance R2. So E into surface area is equal to 2 pi into radius R2. Surface is equal to charge in is equal to charge enclosed by the Gaussian cylinder. Gaussian cylinder இந்த சார்ஜை இன்க்ளூட் பண்ணியிருக்கு இந்த Gaussian surface. இது இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு λ இன்ட்டு எல். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சார்ஜ் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு λ1 minus λ2 into L is equal to 2 pi r into Gaussian cylinder. இது ஒரு surface circumference of one circle, total cylinder L. ஏன்னா நம்ம L டிஸ்டன்ஸுக்கு தான் எல்லா சிலிண்டரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு E is equal to இந்த LI கேன்சல் பண்ணிடலாம். λ1 minus λ2 divided by 2 pi r2. So this is the expression for. And what is the direction of electric field? Electric field எது ஸ்ட்ராங்காக இருக்கோ இது ஸ்ட்ராங்காக இருந்தால் see electric field 2 is equal to lambda by 2 pi epsilon naught into r. This is r epsilon.
ஆர் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். ஆர் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். இதில் ஆர் கம்மியாக இருக்குது, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். இதில் ஆர் வந்து அதிகமாக இருக்குது, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக குறைச்சலாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி இந்த சி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜில் ஆர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆர் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு ஆர் குறைச்சல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் லைன் சார்ஜ் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா நெகட்டிவில் இதில் ஆர் கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்குது. கம்மியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம் இருக்கும், அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் பாசிட்டிவ் லைன் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் லைன் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை விட நெகட்டிவ் பண்ணுறது குறைச்சலாக இருக்கும். இட் மீன்ஸ் பாசிட்டிவ் சைடில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஸோ பாசிட்டிவ் இந்த பக்கம் போகும், நெகட்டிவ் இந்த பக்கம் வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வில் பி இன் திஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் in the direction of electric field. Electric field net is a rightward as E due to lambda 1 ஆர் ஃபஸ்ட்டு சிலிண்டர் பாசிட்டிவ் சிலிண்டருக்கு ஆர் கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். ஆர் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட ஆர் கம்மி, பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் கம்மி, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இது இந்த பக்கம் இருக்குது, இது ஒன்று இந்த பக்கம் இருக்குது, E1 E2. ஸோ this is bigger electric field, net electric field இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ rightward as E1 is greater than E due to line charge density 2. 2 is the 1. இந்த சிலிண்டர் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை 2ன்னு வச்சுக்கலாம்.